ஆவரைகுளம் சென்னை வாழ் மக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ராதாபுரம் தாசில்தார் மதிப்புக்குரிய சுப்பிரமணியம் அவர்களே, இன்னும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை இருக்கின்ற ஆவரைகுளம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியுடைய கிளை மேலாளர் மதிப்புக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, சிவராமகிருஷ்ணன் அவர்களே, இன்னும் மேடை அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்து சங்கரமோயில் தாசில்தாராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய தாமோதரன் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று அருமையான சமயத்தை பற்றி பல கருத்துக்களை நமக்கு வழங்கியிருக்கின்ற மதிப்புக்குரிய கண்ணங்குளம் ஜெகதீச பாட்டீல் அவர்களே, அருமையான கண்ணங்குளம் பத்மநாபன் அவர்களே, இன்னும் நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்களே, வரவேற்பை நிகழ்ந்திருக்கின்ற அருமை தம்பி கோபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக சென்னைவாழ் மக்களுக்கு பக்கபலமாக இருந்து சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி சுரேஷ் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கோவில் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்குரிய ராமன் அவர்களே, அருமை தம்பி கண்ணன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆவரைகுளம் சென்னைவாழ் உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் அதிகாரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடைய வேண்டியிருக்கிறது நம்முடைய ஊர் மட்டுமல்ல, நம்முடைய ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே நிச்சயமாக இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலும் பல்வேறு துறையில் சிறந்தவர்களாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை நம்முடைய இளைஞர்கள் வருங்காலத்திற்கு ராதாபுரம் தாசில்தார் அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர்களை பொறுத்தவரை இந்த கோவிலுக்கு 2வது ஆண்டாக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் 2 நாட்களுக்கு முன்பாக தான் அவருடன் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவலை சொன்னேன். நிச்சயமாக நான் இந்த கோவிலுக்கு வருவேன் என்று அவர்கள் உறுதியளித்து, இன்னும் அதே போன்று நம்முடைய கிராமத்தை சேர்ந்த பல பெரியவர்கள் வீரதீர சேகர் புரிந்தவர்கள் நம்முடைய கிராமத்தில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுக்கு சென்னைவாழ் மக்கள் சார்பாக அந்த வீரவாய் நிச்சயமாக வழங்கி அவருடைய பணியை சிறக்க அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உற்சாகம் பிறப்பதற்கு வகையில் அந்த வீரவாய் வழங்கப்படும். ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று நமக்கு பிறந்ததோடு தலைவராக எங்கள் சென்னை வாழ் ஆவரைகுளம் மக்கள் நடத்தும் இந்த நிகழ்ச்சியிலே நடுநாயகமாக மீண்டும் கொண்டிருக்கும் திரு டி. மாத்தர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக சென்னை வாழ் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக திரு சிவராமகிருஷ்ணன் அவர்களை பேச அனுப்புவார்கள். ரொம்ப சுவையா பிரசாதம் அதிகமாயிடுச்சு. இந்த ஊர் மண்ணை காத்து இந்த ஊர் மக்களுடைய நல்வாழ்வுக்கான ஆசீர்வாதம் செய்து அண்ணன் இன்னும் அவர்கள் வழங்கி மேலே மிக அருமையாக பேசி அவர்களுக்கு கொண்டிருக்கும் அத்துறை சார்ந்தவர்களையும் வழங்கி எங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் வாடிக்கையாளர்களான இனி வாடிக்கையாளர்களான ஆரம்பங்களை வணங்கி எனக்கு சிறிய விளையாடுகிறேன். திரை இசை பற்றி கொண்டிருந்தால் ஆவண கருத்துக்கள் பார்த்ததை நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் கொண்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒரு நிமிடம். எங்களுடைய வண்டிகளை இங்கே தொடர்பு ஆரம்பத்தில் விளையாடுகிறது. எங்கள் வண்டியுடைய முதுநிலை மண்டல மேலாளர்கள் அந்த விழாவுக்கு கலந்து கொள்ள வரும்போது நம்முடைய உத்தாரணம் கோவில் வந்து அம்மாவை தரிசித்து பின்னர் தான் வண்டிகளை இருக்கிறார்கள் வந்தார்கள். அவர்களுக்கு கண்மூடாக கண்டுபிடிய உண்மை என்னவென்றால் இதே நேரத்தில் ஒரே நாளில் 9 இடங்கள் கிடைக்கிறது. ஆனால் இந்த உத்தரவாதத்தின் அனுமதியால் ஆவரைக்குறை அதில் முதன்மையாக இருக்கிறது.
என்று சொன்னார்கள். இந்த ஊர் அம்பாளையின் பெருமையை இந்த ஊர் மக்களை சொல்வதை விட எங்கோ இருந்து வந்த எங்களுடைய முதுநிலை மன்னர்களான தந்தையை கடந்து இந்த பாரதம் முழுவதும் பயணம் செய்த அவர் கணிக்கூடிய பிறகு இந்த அம்பாளையின் சிறப்பு எனக்கு புரிய வந்தது. வாசத்துக்குரிய பாஸ்கர் அவர்களே, நீங்கள் வரவேற்புரையாற்றிய தம்பி பூபதி அவர்களே, இங்கு சமய சொற்பாடியாற்றிய ரத்னாவன் அவர்களே, ஜெகதீச பாண்டியன் அவர்களே, வங்கி மேலாளர் அவர்களே, என்னோடு இங்கு வந்துள்ள ராதாவன் நட்டாட்சியர் அவர்களே, கோயில் கமிட்டி தலைவர் தாமோதரன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் இங்கு வந்துள்ள அன்பு பெரியவர்களே, அறவை தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் எனது அன்பிற்கினிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாஸ்கர் அவர்கள் 3ஆம் திருநாளுக்கு கண்டிப்பாக வந்துவிடுங்கள் என்று சொன்னார்கள். நான் திருநாளுக்கு தான் நடக்கின்றார் என்று நினைத்தேன். ஆனால் வாழ்வெடுக்க போகிறார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது. இங்கு வந்தவன்பதுதான் எனக்கு தெரியும். ஆனால் பாஸ்கரை பொறுத்தவரையில் இந்த ஊர் மக்களின் ஒட்டுமொத்த அன்பின் சின்னம் என்பது ஐயமில்லை. ஏனென்றால் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழகத்திலேயே அதிக அளவு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே பஞ்சாயத்து தலைவர் நமது பாஸ்கர் தான். அவர் எனது பெயரை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே என்னை எந்த அளவிற்கு தகுதிக்குரியவராக மதித்திருக்கிறார் என்பதை நேற்று உண்மையை மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அரசிடமிருந்து பெறக்கூடிய பரிசை விட, ஒரு அரசு எனக்கு இந்த பரிசை கொடுப்பதை விட, இந்த ஊர் மக்கள் என் மண்ணின் மைந்தர்கள் எனக்கு இதை கொடுப்பதை நான் உண்மையிலேயே பெருமைக்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் நினைத்து மகிழ்கிறேன். இந்த கிராமத்தில் இருந்து ஒருவருக்கு சான்றிதழையும் அல்லது நலத்திட்டங்கள் வேண்டும் என்றால் தொலைபேசியில் என்னுடன் முதன்மையாக தொடர்பு கொண்டு மேற்படி நபரை அனுப்பி வைக்கிறேன், செய்து கொள்வது என்பார்கள். நான் உடனடியாக தொடர்பு செய்து கொடுப்பேன். ஏன்னா மக்கள் நலனில் அந்தந்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் சிரமம் ஏற்படுத்தி வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த வருகின்ற நபருக்கு உடனடியாக அந்த காரியம் செய்து கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் நமது ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கர் அவர்கள் முன்மாதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா இப்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் நீங்கள் ஆவலோடு பட்டிமன்றத்தை காண இருப்பதால் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து விழா குழுவினருக்கும் தலைவருக்கும் நன்றியை தெரிவித்து நீங்கள் பட்டிமன்றத்தை காண வேண்டும், நன்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி. கோலப்பட்டி 2ஆம் பரிசு ஜே மாலா. 2ஆம் பரிசு ஜே மாலா. 2ஆம் பரிசு நடனப்பட்டி 3ஆம் பரிசு கௌசல்யா. நடனப்பட்டி 3ஆம் பரிசு கௌசல்யா. 2ஆம் பரிசு டி ஆயிஷா எஸ் கனிஷ்கா. முதலாவது பரிசு கே ஐஸ்வர்யா. முதலாம் பரிசு திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்குவார்கள். திரு சந்திரன் அவர்கள் புதல்வி சி ராகவி 2ஆம் பரிசு. அவர்களுடன் இணைந்து திருப்பி திரு பாலச்சந்திரன். அடுத்தபடியாக அவர்களோடு இணைந்து திரு என் பாலசுப்ரமணியம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் மேலாளர் திரு சிவராமகிருஷ்ணன் மற்றும் தி ஜெயக்குமார். மிகவும் சிரமமாக இருக்கும். எனவே காலத்தின் கட்டாய கருதி இங்கே மேலே நடந்திருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைவராக இருந்து பொறுப்பேற்று செயல்பட்டு மரியாதைக்குரிய தந்தை டி பாஸ்கர் அவர்களுக்கு செஞ்சவாளன் மக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றி வந்தவாழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இங்கே
வீரம் வாழ் பரிசுக்கு நீங்கள் கண்டிப்பாக தகுதியானவர்கள் தான் என்று நாங்கள் உங்களுக்கு வீரவாளை தந்திருக்கின்றோம். எனவே அந்த வீரவாள் பரிசை பெற்றுக்கொண்ட நமது தாசில்தார் தாமோதரன் அண்ணன் அவர்களுக்கு சென்னைவாழ் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே வட்டாட்சியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்களுக்கு சென்னைவாழ் அவர்கள் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக செயல்பட்ட மரியாதைக்குரிய தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கு சென்னைவாழ் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கே ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கின் மேலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது ஊர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேலாளர் கிடைத்திருக்கிறார். அவர்களுக்கு சென்னைவாழ் மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றி கலந்து தேடாத அபிஷேகம் பண்ணியிருந்தா தான் குரல் கிடைக்கும். என்ன அழகான பாட்டு, எவ்வளவு அருமையான இசை வடிவம் கொடுத்திருக்காங்க இசை கலைஞர்கள்.
உண்மையாவே இந்த நீங்க பாடினோன்னு அப்படியே நடிகர் திலகமும் சௌகார் ஜானகியும் எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தியும் அப்படியே கண்முன்னால வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான பாடலை பாடினீங்க. இசையும் இருக்கு, வார்த்தையிலையும் அழகிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா ஒரே ஒரு கவலை தான் என்ன இவ்வளவு நேரம் முதல்ல இருந்து காட்டுக்குப்பாடு போட்டு என் தம்பியை படாத பாடுபடுத்தி இப்படி வைராசா அப்படி வைராசா உயிரை கொடுத்து இந்த இருமலோட நான் போராட, என் தம்பி அதுக்கு மேல வந்து போராட, அப்பெல்லாம் வராத வீடியோகிராஃபர் நீ வந்த உடனே வீடியோ வரிசைக்கு வந்து நின்று இப்படி காட்டி படம் பிடிச்சா எனக்கு எப்படி வேதனையா இருக்கு. க்ளோஸ்அப்ல ஒண்ணு எடுக்காதே தவிர க்ளோஸ்அப்ல என்ன எடுக்கிறாங்க பிலிமுக்குள்ள அடங்குவோ அடங்கலை, ஒரு கையவாறு எடுக்கலாம். இதுதான் நடுவர் கையினால் போட்டு காட்டலாம். வச்ச கண் வாங்காம அந்த கேமரா வழியா என்ன அருமையா இந்த நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லணும். நிச்சயமா நடுவர்களே. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரல் வளர்த்த எங்க அக்கா வந்து சொல்லணும் நடுவர்களே. ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க குருடன் முடிச்சு பிடிச்சி ராஜமொழி முடிஞ்சு குரல் இருந்தா தானே குரல் வளத்தை பத்தி பேசலாம். உண்மைதான் நடுவர்களே. ஆனா ரொம்ப சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களே மைண்ட் ஆஃப் பண்ணிக்குவாங்க, அவங்களே டென்ஷன் ஆவாங்க. ஆனா பாருங்க சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவர்களே ஒரு தரம்னு தெரியணும்ல. இப்போ அந்த திரைப்பட பாடல் என்பது ஒரு மலை மாதிரி நடுவர்களே, ஒரு பெரிய சமுத்திரம். இந்த ஒரு பாடலுக்கு இணையா, இந்த குரல் வளத்துக்கு இணையா ஒரு பாட்டு கொடுக்க முடியுமான நாட்டுப்புற பாடல் வந்து ஒரு பாட்டு நல்ல ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்களேன் ஒரே மாதிரியான இசைக்காங்க. 3 பாட்டு பாடினார் நடுவர்களே. ஆனா இந்த நேரம் அவர் என்ன பாட்டு பாடினாருங்கிறதெல்லாம் மறந்துருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே இசை. பாட்டு கொடுத்தாங்க பாருங்க நாட்டுப்புறத்துல. விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அம்மா உண்மையாவே வணக்கத்திற்குரியவர். ஆனா எங்க பாட்டுல குறை இருக்குன்னு சொன்னாங்களே, நான் சொல்ற நடுவர்களே எங்க பாட்டுலேயும் குறை இருக்கு நடுவர்களே. சந்திரனே வருங்கால கணவனை பார்த்து வந்தா வர்றான் போனா சுண்ணாம்புக்கார பையன். அதுவும் மதுரை சுண்ணாம்புக்கார பையன் ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு நடுவர்களே. புருஷனை பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுண்ணாம்பு பையன் பாட்டு எடுத்தா என்னமா உங்களுக்கு? ஒரே ஒரு பாட்டு கலாச்சார சீரழிவு பாட்டு சொல்லிட்டு நான் எங்க பாட்டுக்கு போறேன் நடுவர்களே. யார் பாட்டு? கலாச்சார பாட்டு நடுவர்களே. ஒரு பாட்டு வந்தது நடுவர்களே, இவ்வளவு மோசமான பாட்டு, இதுக்கு இணையான என்கிட்ட பாட்டு இல்லை நடுவர்களே. இவ்வளவு மோசமா எழுதுறாங்க தெரியுமா? கோடிட்டு இடங்களில் நடக்குது. இதான எனக்கு வேலை. கோடிட்டு இடத்த நிரப்புறத நான் வந்துட்டு புரியல. அப்படி கோடிட்டு இடத்த நானே நிரப்புறதா இருந்தா எல்லாருக்கும் கவர் விருந்தவர் தான் கொடுக்க முடியும், துட்டு வச்சு கொடுக்க முடியாது. எவன் கோடிட்டு இடத்த நிரப்புறானோ அவன் தான் துட்டை விட்டு கொண்டு போகணும். என்னப்பா அது வேலை? பாட்டை முழுசா பாட்டாங்க தீர்ப்பு எழுதலாம். நடுவு கோபம் பாருங்க
என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஒழுக்கமான பாட்டை நான் கேட்டதே அருமையா இருக்கும். What's more? மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டேன், கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு குழந்தைனார வச்சுக்கிட்டேன். பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு. சும்மா சாதாரண வரையில விதை போட்டு விருட்சத்தை உண்டு பண்றவன் சாதிக்கு சமம். எல்லாரும் புகுந்த வீட்டுக்குள்ள வந்து மாமனார் சேர்த்து வச்சு, மாமியார் சேர்த்து வச்சு, மச்சின உழைப்புல சேர்த்து வச்சு சொத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதே மாமனார கொழுந்தன மச்சன கொழுந்தையார குடும்பத்தை ஒன்னா இணைச்சு கூட்டு குடும்பமா வாழணும்னு எந்த பொம்மநாட்டியாரும் நினைக்காத. ஆக மாமரத்தை வச்ச மாமனார நீ நினைச்சு பார்க்காம மாம்பழத்தை மட்டும் பறிச்சுட்டுனா உனக்கு விமோசனம் இல்லை. கொய்யாம வச்ச கொழுந்தனை நினைச்சு பார்க்காம அவனுக்கு சோறு போடாம கொய்யாப்பழத்தை பறிச்சுட்டுனா உனக்கு சாபம் வந்து சேரணும். ஆக மனமற்ற மாமனாரையும் விருட்சத்தை உண்டு பண்ண கொழுந்தனாரையும் வீட்டை விட்டு விரட்டி விடாம கூட்டு குடும்பமா வச்சு எந்த குடும்ப தலையில் வாழ்க்கை நடத்துறாளோ அவளுக்கு தான் சிறந்த பெண்மணிங்கிற பட்டம்னு எவ்வளவு கண்ணியமா இந்த அம்மா பாட்டு உங்களுக்கே மாறக்கண்ணு நல்லதா பாக்கலாம்ல. இவ்வளவு ஒரு அர்த்தம் புதைந்து கிடக்குன்னு எனக்கு தெரியாம போட்டணும். நீங்களா போட்டணும். ஆனா என்ன அழகாக இந்த கிராமிய மண்ணுக்கு என்று ஒரு மனம் இருக்குங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இப்பெல்லாம் நிறைய இடத்துல இந்த நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில உண்மையாவே சொல்லணும்னா நரக வாழ்க்கை தான். இந்த கிராமியத்திலே ரொம்ப